ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். தண்டல் வாங்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த குறும்படம் சமர்ப்பணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் ஸ்ரித பாரிஜாதம் ஸ்ரீ வெங்கடேஷம் மனசாஸ்மராமி. ஹலோ ஹலோ சார். யாருங்க சார்? நாகராஜ் தான் சார் பேசுகிறேன். தண்டல்காரங்களா? சொல்லுங்கள் சார். நான் வீட்லேயே தான் சார் இருந்தேன். ஈவினிங்கெல்லாம் வீட்டில் தான் சார் இருக்கேன். பூட்டெல்லாம் போடலை சார். நான் கிளம்பிட்டேன் சார் வெளியில். இப்போ எங்கே சார் வரீங்க? சார் வராதீங்க சார் இப்போ. சார் அட தண்டலே, எங்களுக்கே கிண்டலா? வைக்கிறேன்டி உனக்கு வேலை. கடை வாங்கினால தலைவலி. தண்டலே, என்கிட்டயே வேலையா? நாகராஜே ஓடுறான். கடை வாங்கினாலும் வாங்கின காவானுண்ட விட்டலடா படுமாவி போய். ஐயோ வந்துட்டாயா தண்டலு. என்ன வீடு பூட்டி இருக்க மாதிரி இருக்கு? போ உள்ள போ. நான் தான் இங்க இருக்கிறேன். உள்ள இருப்பானோ நாகராஜே? டே நாகராஜே, இவங்கிட்ட காசை கொடுத்துட்டு வாங்குறதுக்குள்ள பெரிய தலைவலியா போச்சு. இப்பதானே போன் பண்ணேன், வீட்டுல இருக்குன்னு தானே சொன்னான். அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சான்? இவனுக்கு அலையிறதுக்கே நேரம் சரியா இருக்கும் போது. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல இந்த நாய். தண்டல்காரன்ட்ட வேலையை காட்டுறியா? ஒன்ன நாளைக்கு நான் பிடிக்கிறேன்டா. எப்பா போயிட்டான்டா. இங்கதான் எங்கனா இருப்பான். அவனை இன்னைக்கு பிடிச்சிடணும்.
Yo, we stand out like bird shit on a black. That's true. Yo. Yo. Yo, yo. போயிட்டானா? பைக் இல்லை. We stand out like bird shit on a black. That's true. வாங்க சார். என்னையா நீ மனுஷனா? நீ உன்னை தேடி எத்தனை வாட்டி அலையிறது? நேற்று வந்திருக்கேன், முந்தானத்து வந்திருக்கேன். உன்னை தேடி தேடி அலையிறதா என் வேலையா? வாங்கின எல்லாம் கொடுக்க தெரியாது உனக்கு? இதே வேலை தானே எனக்கு. உன்னை தேடி தேடி அலையிறதா என் வேலையா? கடன் வாங்குறப்ப எத்தனை வாட்டி வந்தா? கேட்டதுக்கு இப்போ கொடுத்துட்றேன் அப்புறம் கொடுத்துட்றேன்னா? சார், நிலமை புரியாம பேசாதீங்க சார். உங்களுக்கு கொடுக்கணும் தானே. நாங்கள் சம்பாதிச்சது பூரா தண்டல்காரங்களும் தானே கொடுத்துன்னு இருக்கோம். சார், உங்களுக்கு கொடுக்க தான் சார் வச்சிருக்கேன். கையில் காசு இல்லை. ஒரு 10 ரூபாய் வந்தால் 4 பேர் கொடுக்க வேண்டியதாக இருக்கு சார். பசங்க ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி தான் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறது பூரா தண்டல்காரங்களுக்கு தான் கொடுக்குறோம். எங்களை மாதிரி ஏழைங்க உங்களை ஏமாற்றணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாது. உங்கள் காசு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். சார், யார் காசு எனக்கு தேவையில்லை சார். மறைஞ்சு நீனெல்லாம் என்ன பிடிக்க தேவையில்லை சார். நானா திருடனா? நான் உங்ககிட்ட தண்டல் வாங்கிட்டா திருட மாதிரி பிடிப்பீங்களா? கஷ்டப்படுறதுனால தான் சார் உங்ககிட்ட வாங்குறேன் தண்டல். யாரையும் கேவலமா நினைச்சுக்காதீங்க. தண்டல் வாங்குறவங்க எல்லாம் கேவலம் இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, கிண்டலா நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க காசு எனக்கு எதுக்கு சார்? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். கரெக்டா குத்துருவேன். இந்தாங்க உங்க காசு. என்ன நீ 100 ரூபா தர? 2 வாரம் கட்டணையா? நீ இருக்கிறத வாங்கிக்கோங்க சார். நீங்கெல்லாம் செத்த பொணத்து மேல உட்காந்து கூட காசு கேட்பீங்க. எங்க நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நீங்க. நாளைக்கு நான் வருவேன். ஒழுங்கா கொடுத்துரு, ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு வருவேன்பா, சாயந்தரம் வருவேன். பதில் சொல்லக்கூடாது. சரிங்க சார், சரிங்க சார். நாளைக்கு நீ எடுத்து வைக்கணும், பதில் சொல்லக்கூடாது. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்க. சரிங்க சார், சரிங்க. இன்னைக்கு பாத்ரூம்ல ஒழிஞ்சிருந்தான், நாளைக்கு எங்கே ஒழிஞ்சிருப்பானோ தெரியலையா பண்ணிப்பைய. ஒழுங்கா காசு வந்து சேரணும். ஐயோ அப்பா, என்னடா இது? ஐயோ, கண்ணுகட்டில் இருட்டாகி போச்சாடா அப்பா. ஐயோ, ஐயோ, தடிமாட்டு பயல யாரா? நல்ல தலப்பா கட்டு பிரியாணிய 4 பிளேட் தின்னுவான் போல இது.
எருமாடு மாதிரி வந்து முட்டிட்டானே. ஐயோ கடவா பொல்ல வேற எடுத்து விட்டானே. ஐயோ இவன் எந்த தண்டலுக்காரன்னு தெரியலையே. இனிமே கடனே வாங்க கூடாதுடா அப்பா, இப்படி பின்றானுங்களே. டேய் அங்க போறா, யாரோ அடிபட்டு கிடக்குறாடா. யார் நடிச்சா? நம்ம கடன் வாங்கினோம்ப்பா, அதான் வந்து அடிச்சுட்டு போறான். கடன் வாங்கினியா? அப்ப நல்லா வாங்க. அடங்க அப்பா புண்ணியம் வாங்கினுங்களே.